வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இதுக்கு பதிலாக குழம்பு மிளகா பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரித்து அதை ஃபோர்க் வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. மசாலா எல்லாமே உள்ளுக்குள்ளே இறங்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனைக்கு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நுர பொங்கி வரும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா மிக்சட் ரைஸ்க்கும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.